ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். இந்த தொடரிலே நாம் இன்று பார்க்க இருக்கும் வாக்கியம், மூலம் என்றேனோ கஜராஜனை போல. மூலம் அதாவது ஆதி காலத்தில் பாழ்காலம் அப்படின்னு ஒரு காலம் இருந்தது. இந்த பாழ்காலம்ங்கிறது உயிர்களெல்லாம் வருவதற்கு முன்பு இருக்கக்கூடிய காலம். இந்த பாழ்காலத்திலேயும் இந்த உலகை ஆண்டு காத்து வந்தவன் எம்பெருமானாகிய திருமால் அப்படிங்கிறது வேதத்தினுடைய உட்கருத்தாக இருக்கிறது. அப்படி அந்த பாழ்காலத்திலே இந்த உலகத்தையெல்லாம் காத்து வந்தவனை தான் ஆதி பகவன், ஆதி நாராயணன், ஆதி மூலம் அப்படிங்கிற பெயரிட்டு நாம் அழைத்து வருகிறோம். இதற்கு அடுத்த காலகட்டத்தில் தான் நம்முடைய மக்கள் எல்லாம் தோன்றி அந்த வாழ்ந்து வந்து அந்த கதைகள், அந்த வரலாற்று சம்பவங்கள்லாம் இருக்குது. அப்படி பண்டு தொட்டே இருந்து வந்தவனை ஆதி நாராயணன் அப்படின்னு நாம் அழைத்து கொண்டு வருகிறோம். இப்படி ஒரு இது இருக்கின்ற இந்த வேளையில் முன்பு ஒரு காலத்தில் ஒரு மன்னன் ஒருவன் ஆண்டு வருகிறான். இந்த மன்னன் ரொம்ப அழகான ஒரு திருமாலினுடைய அடியாராக இருந்து வருகிறான். இடைவிடாது இறை பூஜையும் அவனுடைய சேவைகளையும் செய்து வரான். ஒரு நாள் அவன் திருமாலுடைய திருவாராதனையில் ரொம்ப ஆழ்ந்து இருக்கிற வேளையில் அகஸ்திய முனிவர் அவனுடைய அரண்மனைக்கு வர, அவன் ரொம்ப தியானத்தில் இருக்கிறதுனால அகஸ்தியர் வந்ததை அவன் கவனிக்காமல் போய்விடுகிறான். இதனால் கோபம் அகஸ்தியருக்கு அவன் கவனிக்கலை அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியுது. அதனால் உனக்கு நீ ஒரு பெரிய ராஜராஜனாக இருக்க அப்படிங்கிற ஆணவம் உனக்கு தலைக்கு மேலே ஏறிடுத்து. கஜ ரத துரக்க பதாதி எல்லாத்தையும் வச்சுண்டு, அதாவது யானை, குதிரை, அப்புறம் தேர்ப்படை, காலாட்படை, இப்படி எல்லாத்தையும் வச்சு ஆட்சி செஞ்சுண்டு யாருமே உன்னை வீழ்த்த முடியாமல் இருக்கிறதுனால உனக்கு ரொம்ப திமிர் போச்சுன்னு அகஸ்தியர் சொல்லி, நீ யானையாக மதம் பிடிச்ச யானையாக காட்டில் போய் அலை அப்படின்னு சாபம் விட்டு விடுறார். இதனால் இந்த மன்னன் யானையாக அப்படி வனங்களில் சுற்றி வரான். அவன் அப்படி யானையாக மாறி காட்டில் சுற்றி வரும் பொழுதும் அந்த முன் ஜென்ம முன் பிறவி அந்த வாசனை கெடாமல் அவனுடைய திருமால் பக்தி அப்படியே ஒரு தொடர்ச்சங்கிலியாக அவனுக்கு தொடர்ந்து வருது. இப்படி யானையாக இருக்கிற காலத்தில் கூட தினமும் நீராடி அந்த குளத்தில் பூக்கக்கூடிய தாமரை பூவை எடுத்துகிட்டு போய் திருமால் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தில் திருமாலுக்கு சமர்ப்பிப்பதையே இந்த யானை வழக்கமாக கொண்டிருந்தது. இதே காலகட்டத்தில் இன்னொரு இது என்னாச்சுன்னா, ஒரு முனிவன் ஒருவன் குளத்தில் ஒற்றை காலில் நின்று தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். இதை வெளியில் இருந்து வேடிக்கை பார்த்த கூக்கு அப்படிங்கிற கந்தர்வன் என்ன பண்ணுறான்னா, இது என்னடா இப்படி பண்ணுறாரு, நம்ம ஏதாவது விளையாட்டு காட்டலான்னு இந்த கந்தர்வன் போய் உள்ளே ஒரு முதல்ல மாதிரி போய் அந்த ஒத்தை காலில் நின்ன முனிவருடைய காலை பிடிச்சி இழுக்கிறான். முனிவருடைய தபஸ் கலைந்து விடுகிறது. தபஸ் கலைஞ்ச உடனே அவருக்கு ரொம்ப கோவம். இந்த கந்தர்வன் விளையாட்டு அப்படிங்கிறதுலாம் வரல, கோவத்தில் நீ முதலையாக போய் இங்கே இருந்து உன்னுடைய எச்ச நாட்களையும் இங்கே கழிப்ப அப்படின்னு சொல்லி சாபம் விட்டு விடுகிறார். அதனால் கூக்கு முதலையாகி விடுறான். அவனும் இந்த குளத்தில் இருக்கான். தினமும் எம்பெருமானுக்கு தாமரை பூவை பறித்து சாத்துறத இந்த யானை வழக்கமாக கொண்டிருக்கிறது. இப்படி நடந்து வர காலத்தில் ஒரு நாள் இந்த யானை எப்பவும் போல் குளிச்சுட்டு பூவை பறிக்கிறது. அந்த பூ கொஞ்சம் எட்ட நின்னதுனால மீண்டும் உள்ளே போய் எட்டி பறிக்கிறது. அப்படி எட்டி பறிக்கும் பொழுது அதோடைய முன்னம் காலை முதல்ல கவ்வி விடுகிறது. முன்னங்காலை கவ்வின உடனே யானையால் அதை அசைக்கவே முடியலை. எப்பொழுதுமே ஒரு இதில் சொல்லுவோம் இல்லையா, நமக்கு எவ்வளவு தூரம் நம்ம பலத்தில் நம்மளால் அதுலேருந்து மீண்டு வர முடியுமோ அப்படி முயற்சிப்போம்னு, அதே போல் இதுவும் முயற்சிக்கிறது. இன்னும் சொல்ல போனோமானால் பாஞ்சாலி எப்படி முயற்சி பண்ணினாலோ அது போல் பாஞ்சாலியினுடைய துகில் உரியப்பட்ட பொழுது அவள் முதல்ல அங்கே சபையில் தன்னுடைய பிதாமகர் தனக்கு ஆதரவாக ஏதாவது சொல்லுவாரான்னு அவர்கிட்ட உதவியை நாடுறா.
அப்புறம் சபையில் விதுரர் ஏதாவது பண்ணுவார் சொல்லுவார்னு, தன்னுடைய கணவன்மார்களிடத்திலிருந்து ஏதாவது உதவி கிடைக்குமான்னு. எதுவும் கிடைக்காதப்போ தன்னுடைய இரு கைகளால் தன்னை காப்பாற்றிக்க முயற்சி பண்ணறா. எதுவுமே கிடைக்காதப்போ தான் 2 கைகளையும் மேலே தூக்கி கிருஷ்ணான்னு அழைக்கிறா. அந்த சரணாகதி, எனக்கு ஒன்றுமே இல்லை, நீதானப்பா என்னை காப்பாற்றணும்னு 2 கைகளையும் மேலே தூக்கி பாஞ்சாலி அவள் தூக்க அவளுக்கு வண்ண வண்ண புடவையாக வழங்கி கண்ணன் அவளை காப்பாற்றினான். இறைவன் எப்படின்னா அழைத்த குரலுக்கு வருபவன். நம்ம எவ்வளவு தூரம் பக்தியோடு அவனை அழைக்கிறோமோ அந்த அளவுக்கு வருவன். அப்படித்தான் பிரகலாதன் கூப்பிட்டப்போ வந்தவன் அவன். அப்படிப்பட்ட இதுதான் நாமும் என்ன செய்கிறோம், நம்மளால் ஆனதை முயற்சி செய்து பார்த்துட்டு சரணாகதி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போகிறோம். இங்கே நம்மளுடைய கஜராஜன் யானை அது தன்னால் ஆன முயற்சிகளை எடுத்து பார்க்கறது முடியலை. இங்கே முதலையினுடைய பிடி நெருக்கமாகிறது. நெருக்கமான உடனே ஒரு அபய குரல்ல ஆதி மூலமே அப்படின்னு அழைக்கிறது. ஆதி மூலமேன்னு அழைச்ச குரல் எல்லா உலகங்கள்லேயும் கேட்டது. அது பிரம்மனுடைய செவிகள்லேயும் விழுந்தது, சிவபெருமான் செவிகள்லேயும் விழுந்தது, அப்படியே திருமாலுடைய செவிகள்லேயும் விழுந்தது. அது தன்னை அழைத்தது தன்னுடைய பக்தனுக்கு துன்பம் அப்படின்னு கேட்ட உடனே அப்போது திருமால் திருப்பார்கடலில் ரொம்ப அழகாக தாயாரோட சொக்கட்டான் என்று சொல்லப்படுகிற தாய விளையாட்டு விளையாடி கொண்டிருந்தானாம். விளையாட்டுக்களில் தாயார் ரொம்ப கெட்டிக்காரி. இதை ஆண்டாள் கூட சொல்லுவா, பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாடன்னு. பந்துகளை வச்சு விளையாடுறதுல தாயார் ரொம்ப கெட்டிக்காரியாம். கண்ணன் அவளிடம் தோத்து போவானாம். அதுபோல் இந்த சொக்கட்டானிலும் அவள் கெட்டிக்காரி. அவளிடம் தோத்து போனதுனால அதற்கு தோற்றவர்கள் வென்றவர்களுடைய ஆடையை அணிய வேண்டும்னு தாயாருடைய புடவையை அங்கவஸ்திரமாக சுத்திண்டு அவளோட விளையாடின்னு இருக்கா. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த ஆதி மூலமே அப்படிங்கிற குரல் கேட்டதும் கருடனை கூப்பிடுறதுக்கு கூட நேரம் இல்லை, என்னுடைய பக்தனுக்கு ஏதோ கஷ்டம்னு அங்கிருந்து அப்படி வேகமாக எழுந்து வர கருடன் இன்னும் சொல்லணுமானா ஆன் த வே அப்படியே போய் பிக்கப் பண்ணிண்டார்னு சொல்லணும். கருடனும் அப்படி தயார் நிலையிலேயே எம்பெருமானை தன்னுடைய தோள்களில் ஏற்றி கொண்டு வர வந்த இடத்திலேயே சுதர்சன சக்கரத்தை பிரயோகம் பண்ணி அந்த முதலையினுடைய பிடியிலிருந்து யானையை காப்பாற்றுகிறார். அந்த யானை மீண்டும் தன்னுடைய உருவு பெற்று சாப விமோச்சனம் பெற்று எம்பெருமானை அப்படியே தொழுது நிற்கிறது. இந்த முதலையும் தன்னுடைய சாப விமோச்சனம் பெற்று எம்பெருமானை தொழுது நிற்கிறது. அப்படி அந்த யானை கூப்பிட்ட குரலுக்கு அப்படி ஓடோடி வந்தானே அந்த எம்பெருமானை தான் இங்கே நம்மளுடைய திருக்கோளூர் பெண் சொல்கிறார், மூலம் என்று அழைத்தேனோ கஜராஜனை போலன்னு. இப்படி எம்பெருமான் வந்த காட்சியை நம்மாழ்வார் கூட ரொம்ப அழகாக அவன் எப்படி கருடன் மேலே வந்தான் அப்படின்னு பாடுவார். அவர் அந்த திருப்புளிங்குடி பெருமாளை பாடும் பொழுது, கவளமாக கயிற்றின் இடர்கெட துடைத்து காய்ச்சின பறவை ஊர்ந்தானே அப்படின்னு நம்மாழ்வார் பாடுவார். அந்த நம்மாழ்வார் சொல்வது போல் அப்படி ரொம்ப அழகாக கருடன் மேலே ஏறி அழைத்த மாத்திரத்திலேயே எவ்வளவு வேகமாக வர முடியுமோ அந்த யானைக்கு விமோச்சனம் கொடுத்தார். அந்த யானையை கஜராஜன்னு நம்ம அழைத்து வரோம். அந்த கஜராஜனை தான் இங்கே நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்லி இந்த வாக்கியத்தை ராமானுஜர் முன் வைக்கிறார்.